Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் நம்ம எக் பஃபோ இல்லை வெஜ் பஃபோ நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த பஃப்லாம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அது நிறைய பட்டர்லாம் தேவைப்படும். பட் அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக் பஃப் எப்படி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன். மைதா சாப்பிடாதவங்க மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஓமம், இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டு செய்யும்போது நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அது ஓமம் சேர்க்கும் போது கையால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சமோசாக்கெலாம் எப்படி மாவு பிசைஞ்சு எடுப்போம், கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு மூடி போட்டு இதை அப்படியே வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த ஜீரகம் வந்து நல்லா வெடித்து வந்த உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை குவான்டிட்டி. நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா பேக்கெட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெறும் சிக்கன் மசாலா மட்டும் போட்டு செய்யும்போது கூட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதிலே நீங்கள் சிக்கன் வேணும்னா சிக்கன் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இல்லைனா வெஜிடபிள் வேணும்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்து செய்யலாம். நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த வெங்காயம் உள்ள ஸ்டஃபிங் வச்சா கூட அதுவே போதும். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவர் இந்த மாவை நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், இன்னும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சப்பாத்தி செய்வோம்ல அந்த பலகையில் அதில் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பாலாக எடுத்து தனியாக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச பால்லேருந்து ஒரு பாலை எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி எடுத்துடலாம். கொஞ்சம் மெலிசாவே பரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கரெக்டாக அந்த ஷேப் வரணும்னா நல்லா ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த கார்னர் சைடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இதே இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பரத்தி எடுத்தாச்சு. ஒரு கத்தியால் இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தோம்ல அதில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஸ்டஃபிங்கை அதை வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங் மேலே நான் முட்டை வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எக் ஸ்லைசரால் இந்த முட்டையை வந்து நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக் ஸ்லைசரில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை 2ஆக டிவைட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4ஆகவும் கட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த நான் ஒரு ஸ்லைஸ் முட்டையை நான் வைக்கிறேன். இப்போ இந்த 2 சைடும் நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்குங்க. அதாவது 2 ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு அது பேஸ்ட் ஆகிடும்.
நம்ம அந்த ஸ்டஃபிங் மேல முட்டை வச்சோம்ல, ஜஸ்ட் அப்படியே கூட நீங்க ஃபோல்ட் பண்ணி விடலாம். இல்லன்னா முட்டை மேல இந்த மாரி இன்னும் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு கூட ஃபோல்ட் பண்ணி விடலாம். இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வேணும்னா. உங்களுக்கு வந்து கார்னர் சைடு வந்து சரியா ஒட்ட வரலன்னா, கொஞ்சமா தண்ணி போட்டு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு வரும். இதில முட்டைய பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். முட்டை வச்சு தான் இது செய்யணும்னு இல்ல. நீங்க முட்டை இல்லாம ஜஸ்ட் இந்த வெங்காயம் மசாலா மட்டும் போட்டு நீங்க ஃபோல்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தா கூட, டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். முட்டைக்கு பதிலா நீங்க சிக்கன், வெஜ் சொல்ட்டு எது வேணாலும் நீங்க ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவ்வளோதான். இப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இத எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சத இந்த சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம பொறுத்தவரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்ப இந்த 2 சைடும் பாருங்க, நல்லா சூப்பரா கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு. வெளிய எடுத்துடலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூடா சர்வ் பண்ண வேண்டியது தான். இது டேஸ்ட் சொல்ல போறதா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, எக் பஃப் அதே டேஸ்ட்ல தான் இது இருந்தது. பட் அந்த மாரி ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்லாம, நெறைய பட்டர் யூஸ் பண்ணாம, ரொம்ப குயிக்கா, சிம்பிளா நம்ம இந்த எக் பஃப்ப ரெடி பண்ணிட்டோம். அ உங்களுக்கு ஒரு வேள முட்டை பிடிக்கலனா, தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், அந்த ஸ்டஃபிங் கூட நீங்க வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். ஸ்டஃபிங்க பொறுத்தவரைக்கும் உங்க இஷ்டம் தான். நீங்களும் இதே மெத்தட்ல வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.